ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இது கொதிக்க வைங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.